அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையில் கண் திறந்து நம்மையெல்லாம் ஈர்த்து அருள் பாலிக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளே, திருமுழுக்கு யோவானின் பெருவிழாவை பங்கு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிற பங்கு தந்தை அருட்சகோதரிகள் இறை மக்கள் உங்கள் அனைவருக்கும் குருக்கள் அனைவரின் பெயரால் திருவிழா நல் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். 2025 ஆண்டை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த மாபெரும் யூபிலி ஆண்டாக கொண்டாட அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கு தயாரிப்பாக இந்த 2024 ஆண்டை இறை வேண்டலின் ஆண்டு, ஜெபத்தின் ஆண்டு என்று அறிவித்து உலகம் முழுவதும் ஜெபத்தில் யூபிலி ஆண்டிற்காக தயாரிக்க அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய பங்கு தந்தை அருட்தந்தை லியோ அவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய பங்கு திருவிழாவில் 10 நாட்களும் நவ நாட்களில் மறையுறை சிந்தனையாக விவிலியத்தில் இருக்கிற ஆகச் சிறந்த ஜெபங்களையும் ஜெப மனிதர்களையும் நம் கண்முன்பாக நிறுத்தி நாமும் அவர்களைப் போல ஜெபிக்கின்ற மக்களாக, இறை வேண்டலில் அருள் பெறுகிற மக்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய நாளில் நமக்கு மையமாக தரப்பட்டிருக்கிற சிந்தனை இயேசுவும் இறை வேண்டலும். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு ஜெபித்தாரா? இயேசு ஜெபம் பண்ணாரா? சத்தமா நாம ஜெபம் பண்றோமா? சொல்லுங்க. இயேசு எப்போது ஜெபித்தார்? இயேசு எப்போது ஜெபித்தார்? எப்போதும் ஜெபித்தார். நாம எப்போ ஜெபிக்கிறோம்? எப்போவாவது ஜெபிப்போம். இயேசு எப்போதும் ஜெபித்தார். நாம் எப்போ ஜெபிப்போம்? எப்போமாவது ஜெபிப்போம். இயேசு யாருக்காக ஜெபித்தார்? எல்லோருக்காகவும் ஜெபித்தார். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோம்? நமக்காக மட்டும் ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு தலைப்பு என்ன? இயேசுவும் இறை வேண்டல். இயேசு எப்படி ஜெபித்தார், யாருக்காக ஜெபித்தார் என்று சிந்திப்பது மட்டுமல்ல, இயேசுவினுடைய ஜெபம் நம்முடைய வாழ்வையும் ஒருபடி உயர்த்த வேண்டும் என்பதற்கான அழைப்பை கொடுப்பதுதான் இன்றைய நாளின் சிந்தனை. திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் கடிதம் 2ஆம் அதிகாரம் 21வது இறை வார்த்தையில் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தை பேதுரு நம்முடைய வாழ்வில் யாரை முன்மாதிரிகையாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை மேல்வரி சட்டமாக வைத்து நம் வாழ்வில் பயணிக்க வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் ஒரு முன்மாதிரிகையை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்களும் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முன்மாதிரிகையை என்ன செய்யுங்கள்? பின்பற்றுங்கள். அப்ப பேதுரு சொல்லுகிறார், இயேசு நமக்கென்று ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல நாம் யாரை போல வாழ வேண்டும்? ரோல் மாடல். இவங்களை மாதிரி வாழணும். அரசியல் தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள், ஜாதி தலைவர்கள், விளையாட்டு நட்சத்திரங்கள், இவர்களை போல வாழ வேண்டும் என்கிற கவர்ச்சி உலகத்திற்குள் நாம் பயணிக்கிறோம். ஆனால் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில ரோல் மாடல் யாரு? உங்கள் வாழ்க்கையில் முன்மாதிரிகை யார்? யாரை போல நீங்கள் வாழ வேண்டும்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு முன்மாதிரிகை கொடுத்திருக்கிறார். அவரை போல நீங்களும் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். அப்ப இயேசுவினுடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து அதை போல நமது ஜெபத்தையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஜெபம் என்பது என்ன? இன்று திருப்பலிக்கான முன்னுரையில் வாசிக்கிற பொழுது ஜெபம் என்பது ஒரு உரையாடல். ஜெபம் என்பது என்ன? ஒரு உரையாடல். யாருக்கும் யாருக்கும்? கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு உரையாடல்.
இயேசு கிறிஸ்துவும் ஜெபத்தை உரையாடலாகவே வைத்திருந்தார். ஆனால் அந்த உரையாடல் நிகழ்வதற்கு ஒரு உறவு தேவை. உறவு இல்லை என்றால் உரையாடல் இல்லை. நம்ம ஊரில் பக்கத்து வீடா இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கும் உறவு நல்லா இருந்தால் பார்த்தா என்ன செய்வோம், பேசுவோம். கூட பிறந்தவனா இருந்தாலும் உறவு சரியில்லைன்னா மூஞ்ச திருப்பிக்கிட்டு பேசாமல் என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம். கடவுளும் அப்படித்தான். கடவுளுக்கு நமக்கும் இடையே உறவு இருந்தால்தான் கடவுளோடு நாம் போய் பேசுவோம். கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு முறிந்து போனது என்றால் கடவுள் கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். ஆதாம் பாவம் செய்தவுடன் கடவுளோடு கொண்டிருக்கிற உறவை முறித்த பிறகுதான் ஆண்டவரே வந்து பேசணும்னு நினைச்சால் கூட ஆதாம் என்ன செய்யல, ஆண்டவர் கூட பேசல. கர்வ மூட்டுக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான், ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்ப நாமும் கடவுளோடு நல்ல உறவில் இருக்கிற பொழுதுதான் நாம் கடவுளோடு உரையாட முடியும். அந்த உரையாடல் தான் வல்லமையான ஜெபமாக இருக்க முடியும். எப்படிப்பட்ட உறவு? நீங்க பழைய ஏற்பாட்ட கடவுள் என்பவர் யார்? அவர் அதி வல்லவர், அதி பயங்கரமானவர், பரிசுத்தமானவர், நெருங்க முடியாதவர், பெயர் சொல்லி அழைக்க முடியாதவர், கண்ணால் பார்க்க முடியாதவர், நம் கற்பனைகளுக்கு எட்டாதவர். இப்படித்தான் கடவுளை பழைய ஏற்பாட்டு பிம்பம் படுத்தி இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் யார் என்பதை நமக்கு சொல்கிறார். இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தியில இயேசு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம், இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் என்ன? விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை. அப்ப கடவுள் யார்? நமக்கு தந்தை. எனவே ஆண்டவர் யார்? அவர் எங்கோ இருப்பவர் அல்ல, அவர் என்னோடு இருப்பவர். என் தந்தையை போல என்னோடு உறவில் இருக்கக்கூடியவர். எனவே எனக்கும் கடவுளுக்கும், தந்தைக்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்குமான உறவு இருக்கிறது. அந்த உறவில்தான் இந்த உரையாடல் தொடங்குகிறது. எனவே முதல் புரிதல் நமக்கு இயேசுனுடைய ஜெபம் எதை சுட்டி காட்டுகிறது? கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு தந்தை மகன், தந்தை மகள் என்கிற உறவை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த உறவில்தான் ஜெபம் என்கிற உரையாடல் தொடங்க வேண்டும். இரண்டாவது, ஜெபம் என்பது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை பெறக்கூடியது. ஒரு உறவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு உணர்வு. என்ன உணர்வு? ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? அவர் என்னோடு இருக்கிறார். நாம் எப்பொழுது ஜெபிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது அந்த ஜெபம் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை நமக்கு கொடுக்கிறது. எங்கே 2 அல்லது 3 பேர் சொல்லுங்க என் பெயரால் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அப்ப எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய பெயரால் கூடி வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கடவுளோடு உரையாட நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே ஜெபம் என்பது ஆண்டவருடைய உடனிருப்பை, பிரசன்னத்தை நமக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மூன்றாவது, ஜெபம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வல்லமையையும் எடுத்து சொல்லுகிற பொழுது எனது பிரசன்னம் எங்கே இருக்கிறது? நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்க கூட தான் இருந்தார். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்க கூட தான் இருந்தார். ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் எங்க இருக்கிறார்? உங்க கூட தான் இருக்கிறார். ஆனால் நான் கடவுளோடு இருக்கிறேனா என்கிறதை புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஜெபம் நமக்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்ப இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபித்தாரோ அப்பொழுதெல்லாம் தந்தை தன்னோடு இருப்பதையும் தான் தந்தையோடு இருப்பதையும் என்ன செய்தார்? உணர்ந்து கொண்டார். அதனால்தான் யோவான் எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு வல்லமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்து மக்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம், அதை இயேசுவனுடைய குருத்துவ ஜெபம் என்று சொல்வார்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. இனி நான் உலகில் இருக்க போவதில்லை, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. எனவே யோவான் எழுதிய நற்செய்தி 17ஆம் அதிகாரம் முழுவதும் இயேசுவினுடைய ஜெபம். இயேசு ஜெபித்தார் ஜெபித்தார் என்று சொல்லுகிறோமே, இயேசு எப்படி ஜெபித்தார்? இந்த 17வது அதிகாரம் தான் இயேசுவினுடைய ஜெபத்தை அப்படியே வெளிப்படையாக காட்டுகிறது. அந்த ஜெபத்தினுடைய மையம் என்ன?
தந்தை மகன் தூய ஆவி என்கிற தம திருத்துவ தெய்வம் எப்படி ஒன்றாய் இருக்கிறதோ அதை போல இறை மனித சமூகமாய் உடன் உறவுகளாய் நாமும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஜெபம் என்பது நம்மை உறவில் வைத்துக் கொள்வது. ஆண்டவர் எனக்கு தந்தையாக இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்று மட்டுமல்ல, நாம் சகோதர சகோதரிகளாக என்ன செய்ய வேண்டும்? ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் ஜெபம் கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் எங்கே 2 அல்லது 3 பேர் சும்மா ரோட்டில் பீடி சுத்தும் போது, தண்ணி பிடிக்கும் போது, நம்ம அடுத்தவங்களை பற்றி புரணி பேசும்போது, சாமி நாங்களும் அப்போ 2 பேர் 3 பேர் ஒன்றா தானே இருக்கோம். இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எங்கே 2-3 பேர் இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன். அப்படிலாம் சொல்லலை. என்ன சொன்னார்? எங்கே 2 அல்லது 3 பேர் என் பெயரால் கூடியிருக்கு. நீ உன் பெயருக்காகவும் அடுத்தவளை கெடுத்து பேசுறதுக்காகவும் கூடியிருக்கிற பொழுது ஆண்டவர் உன்னோடு இருப்பதை உன்னால் உணர முடியாது. நீ ஆண்டவருடைய பெயரால் கூடியிருக்கிற பொழுது, ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்த கூடியிருக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுதுதான் என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து கூட ஜெபிக்கிற பொழுது என்னுடைய பலவீனங்கள் என்ன என்பதை அவர் பார்க்கிறார். கத்சமனி தோட்டத்தில் இரத்தம் வியர்வையாக வியர்க்கிற பொழுதுதான் அவர் பார்க்கிறார், நான் மிகவும் பலவீனமாக இருக்கிறேன், மரணத்தை குறித்த பயம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, சாவு வரும் அளவிற்கு எனது உள்ளம் ஆழ் துயரம் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மனிதன் என்கிற முறையில் இயேசுவிடம் இருந்த பலவீனம். இது எப்போ தெரிஞ்சது அவருக்கு அந்த பலவீனம்? இயேசு எப்பொழுது ஜெபத்தில் நிலைத்திருந்தாரோ அப்பொழுதுதான் அவருடைய பலவீனம் தெரிந்தது. அப்ப நாம் எப்பொழுது இயேசுவை போல ஜெபிக்க வருகிறோமோ அப்பொழுது நம்முடைய பலவீனம் என்ன என்பதை இயேசு நமக்கு சுட்டி காட்டுவார். வெளியில இருக்கும்போது என்ன மாதிரி முடியுமா, நான் ஆணைய பூனையை சாதிச்சிருவேன் என்று நெஞ்சில் தெனாவட்டாக இருக்கலாம். ஆனால் கடவுளுக்கு முன்பாக மண்டிட்டு நாம் ஜெபிக்கிற பொழுதுதான் என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு தனது பலவீனங்களை ஜெபத்தில் தான் உணர்ந்து கொண்டார். இறுதியாக ஜெபத்தில் இயேசு இறைவனின் திட்டத்தை தெரிந்து அதை செயல்படுத்துகிற ஆற்றலை பெற்றார். இரவு முழுவதும் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார் என்றெல்லாம் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோமே. அந்த ஜெபத்தில் இயேசு என்ன செய்தார்? தந்தை தனக்காக கொடுத்திருக்கிற திட்டம் என்ன அதை தெரிந்து கொண்டார். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை பெற்றுக்கொண்டார். ஆற்றலை பெற்று அதை செயல்படுத்தினார். இயேசுனுடைய வாழ்க்கையை 2 வார்த்தைகள் சொல்வதுண்டு. ஒன்று மலை அனுபவம், மற்றொன்று மக்கள் அனுபவம். முதல்ல என்ன அனுபவம்? மலை அனுபவம். 2வது மலை அனுபவம்னா என்ன? இயேசு பல நேரங்களில் தனிமையாக மலைக்கு சென்று அவர் தந்தையோடு ஜெபிக்கிறார். அவர் தன்னை பலப்படுத்திக் கொள்கிறார், ஆற்றல் ஊட்டிக் கொள்கிறார். அப்படி பலப்படுத்தியவர், ஆற்றல் பெற்றவர் அந்த ஜெபத்தின் ஆற்றலால் மக்களிடம் வந்து பணி செய்கிறார். எளிமையாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம், இல்லைன்னா டார்ச் லைட் வச்சுருக்கிறோம், சார்ஜ் பண்ணக்கூடிய லைட். ராத்திரி நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? சார்ஜரில் போட்டு வைக்கிறோம். எதுக்கு? அந்த சார்ஜ் ஏறணும். அப்போ தான் அதை என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். ஜெபம் என்பது உங்களுக்கு ஆற்றல் ஊட்டுகிற ஒரு சார்ஜர், பவர்ஃபுல் சார்ஜர். எவ்வளவு நேரம் சார்ஜில் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்ன செய்ய முடியும்? அந்த பொருளை பயன்படுத்த முடியும். சார்ஜ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் தான் பேச முடியும், அதுக்கப்புறம் சிக்னல் வீக் ஆயிரும், லைட் ஒழுங்காக என்ன செய்யாது? எரியாது. மீண்டும் என்ன செய்யணும்? நாம் சார்ஜ் ஏற்றிக்கிடணும். அப்போ ஆண்டவருடைய ஆற்றலை நான் பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக, தளமாக, மையமாக ஜெபம் அமைந்திருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஜெபம் என்பது கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவு. 2வது, இந்த உறவில் தான் ஒரு உரையாடலை தொடங்குகிறேன், அதுதான் ஜெபம். 3வது, இந்த உறவும் உரையாடலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை எனக்கு தருகிறது. 4வது, இந்த உணர்வில் என் பலம் என்ன, என் பலவீனம் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறேன். 5வது, இந்த பலம் பலவீனத்தை தெரிந்த பிறகு கடவுளின் திட்டத்தை தெரிந்து அதை செயல்படுத்துகிற ஆற்றலை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த 5 பண்புகளும் இயேசுவினுடைய ஜெபத்தில் இருந்தது.
நம்முடைய ஜெபத்திலும் இந்த 5 பண்புகளும் இருந்தால் பேதுரு சொல்வதைப் போல இயேசுவின் முன்மாதிரிகையை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செயல்படுத்தலாம். இயேசுனுடைய வாழ்க்கையில் எங்கே ஜெபம் இருந்தது? நான் தொடக்கத்தில் கேட்டேன், இயேசு ஜெபித்தாரா அப்படின்னு. ஆமாம், ஜெபித்தார் அப்படின்னு சொன்னீங்க. எங்கே ஜெபித்தார் அப்படின்னு கேட்ட உடனே நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? கல்வாரியில் ஜெபித்தார் அப்படின்னு. அன்புக்குரியவர்களே, இயேசு கல்வாரியில் ஜெபிப்பது அல்ல, அவர் கருவறையிலேயே ஜெபித்தார். இயேசுவினுடைய வாழ்வு மனித நிலையில் இந்த உலகத்தில் தொடங்குகிற பொழுது ஜெபத்தில் தான் தொடங்கியது. இயேசுனுடைய வாழ்க்கை எங்க தொடங்குது? மனிதனாக எங்க தொடங்குது? நம்ம வாழ்க்கைலாம் எங்க தொடங்குச்சு? மனுஷனா? நம்ம அம்மா வயிற்றுல தானே தொடங்குச்சு. நாம கருவாக உருவாகிற பொழுது தான் தொடங்குச்சு. அப்போ இயேசு அன்னை மரியாவினுடைய வயிற்றில் கருவாக உருவாகினார். அப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடக்கிற பொழுது அவர் கருவாக உருவாகினார்? தூய ஆவியானவர் வந்தார். லூக்கா எழுதின செய்தி 1 அதிகாரம் 28வது இறைவார்த்தை. இயேசுனுடைய வாழ்வில் ஜெபம் என்றால் இயேசுவின் பிறப்பில் ஜெபம் இருக்கிறது. அந்த ஜெபத்தை தான் நாம் என்ன சொல்றோம்? மங்கள வார்த்தை ஜெபம் என்று சொல்கிறோம். என்ன ஜெபம்? மங்கள வார்த்தை ஜெபம். அது எப்போ? இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக தாய் அன்னை மரியாவினுடைய கருவறையில் கருவாய் சிசுவாய் அவர் உருவாகுகிற பொழுது, கன்சீவ் ஆகிற பொழுது ஜெபத்தில் தான் மாதா என்ன செய்யறாங்க? கன்சீவ் ஆகிறாங்க. வானதூதர் சொல்லுகிறார், அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர். அப்ப நான் சொன்ன பாருங்க, ஜெபம் என்பது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வை பெற்றுக்கொள்வது. அப்ப இயேசு முதலில் கருவாக உருவாகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்கிற நிலையில்தான் மரியாளின் வயிற்றில் அவர் கருவாய் சிசுவாய் ஜனித்தார். அதைத்தான் நாம் மங்கள வார்த்தை ஜெபம் என்று சொல்கிறோம். இயேசு கடைசியாக எப்பொழுது ஜெபித்தார்? கடைசியா ஜெபம் என்ன ஜெபம்? மத்தேயு எழுதின செய்தி 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் கடைசியா என்ன ஜெபம்? ஏலி ஏலி லேமா சபக்தானி அப்படின்னா என்னது? என் இறைவா என் இறைவா ஏன் என்னை. இது ஜெபமா ஜெபம் இல்லையா? இயேசு சொல்லியிருக்கார் சாமி, அப்போ அது கண்டிப்பாக ஜெபமாக தான் இருக்கும் அப்படிங்கல. இது ஜெபமா ஜெபம் இல்லையா? ஜெபம். திருப்பாடல் 22:1. நாம் பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம்? இயேசு வாழ்க்கை முழுவதும் மிக பிரம்மாண்டமாக ஜெபித்தார். ஆனால் சிலுவையில் தொங்குகிற பொழுது ஒரு தரித்திரத்தின் அடையாளமாக இந்த உலகத்தில் காட்டப்படுகிற பொழுது வெறுமையாய் விரக்தியாய் அவர் வாழ்க்கை மாறி போனது, சூனியமாகி போனது, ஒன்றுமில்லாமல் போனது. தந்தை கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று உணர்ந்த இயேசு இப்பொழுது சொல்கிறார், தந்தையே ஏன் என்னை கைவிட்டீர்? அப்ப நம்ம ஜெபம்னு சொன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதை உணர்வது தானே ஜெபம். ஆமாவா இல்லையா? ஆனா இப்பொழுது இயேசு ஜெபிக்கிறார்னு சொல்றேன். எங்க? கல்வாரியில், சிலுவையில், விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் 3 ஆணிகளில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, உடலில் இருக்கிற ரத்தம் சொட்டு சொட்டாய் சொட்டி கொண்டிருக்கிற பொழுது, உயிர் நாடி சப்த நாடிகளும் அடங்கி கொண்டிருக்கிற பொழுது இயேசு ஜெபிக்கிறார், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை. அப்போ இயேசுவை போல ஜெபிக்கணும்னா இதே மாதிரி, என்ன ஆண்டவரே என்ன கைவிட்டுட்டீங்களே பல நேரத்தில் நம்ம சொல்றோம். ஆனால் இது வெறுமையான விரக்தியான வார்த்தைகள் அல்ல. திருப்பாடல் 22 வீட்டில் போய் இந்த திருப்பாடல் முழுமையாக வாசிச்சு பாருங்க. அதுல முதல் வசனம் தான் இயேசு ஜெபித்த வரி. ஆனால் அந்த ஒரு வரி மட்டும்தான் நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் திருப்பாடல் 22 என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். எப்போ இந்த 22வது திருப்பாடல் ஜெபிக்கப்படும்? இயேசு ஒரு நல்ல யூதர். இயேசு யாரு? ஒரு நல்ல யூதர். சில நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் உடல் சுகவீனமாய் மரண படுக்கையில் கிடக்கக்கூடியவர்கள், இப்போமோ அப்போமோ அப்படின்னு இழுத்து கிடக்கும் போது நாம் பக்கத்தில் உட்காந்து என்ன செய்வோம்? எப்போ ஜாவாங்க அப்படின்னு பேசுவோமா? என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். நமக்கு தெரிந்த ஜெபமாலை சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்ச பாடல்களை பாடுவோம், பைபிள் எடுத்து என்ன செய்வோம்? வாசிப்போம். ஒரு நல்ல யூதன் தன்னுடைய மரணத்தின் வேளையில் திருப்பாடல் 22 ஜெபிக்கிறான். ஒருவேளை மரணப்படுக்கையில் இருப்பவரால் ஜெபிக்க முடியவில்லை, வாய் திறந்து பேச முடியவில்லை என்றால்
அருகே இருப்பவர்கள் அவரை சுற்றி இருந்து திருப்பாடல் 22 சப்தமாக ஜெபிக்கிறார்கள். அப்ப இயேசு விரக்தியில் ஜெபிக்கல. நீங்க அந்த முதல் வசனம் மட்டும்தான் விரக்தியான வார்த்தைகளை போல இருக்கும். ஆனால் நீங்கள் இறுதியாக செல்லுகிற பொழுது நம்பிக்கை தரும். அதனால தான் சொல்கிறார், ஆண்ட தந்தையே, என் உயிரை உம் கையில் எப்படி உமது கையிலிருந்து நான் பெற்றுக்கொண்டேனோ அதே போல உமது கையில் என் உயிரை என்ன செய்கிறேன். அப்ப வெறுமையாக அல்ல, நம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்வை கடவுளின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். எனவே இயேசுவினுடைய வாழ்வில் ஜெபம் என்பது அவருடைய வாழ்வில் கருவறை தொடங்கி கல்வாரி வரை, பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனித நிலையில் முழுமையாய் ஜெபம் இருந்தது. அப்ப இயேசுவை போல நாமும் ஜெபிக்க வேண்டும். இயேசு எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்? நான் கேட்டேன், எப்பொழுதெல்லாம் ஜெபித்தார்? அவர் எப்பொழுதுமே ஜெபித்தார், எப்பொழுதுமே ஜெபித்தார். நீங்கள் மார்க் எழுதின செய்தி முதல் அதிகாரம் 35வது இறை வார்த்தையை வாசித்து பார்த்தால் இயேசு அதிகாலையில் ஜெபித்தார். மார்க் 6:46 இயேசு மலை மீது ஏறி ஜெபித்தார். லூக்கா 5:16 இயேசு தனித்திருந்து ஜெபித்தார். லூக்கா 9:18 இயேசு சீடர்களோடு ஜெபித்தார். மத்தேயு 14:23 மாலை வேளையில் இயேசு ஜெபித்தார். லூக்கா 6:12 இரவெல்லாம் ஜெபித்தார். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் அதிகாலை தொடங்கி இரவெல்லாம் ஜெபித்தார். 24 மணி நேரமும் அவருடைய வாழ்க்கை ஜெபத்தில் தான் இருந்தது. அவர் நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தில் இருக்கிறதா? இயேசுவை போல நம்மால் ஜெபிக்க முடிகிறதா? இல்லையே. நாம ஜெபத்தை எப்படி பார்க்கிறோம்? நான் கேட்டேன், எப்போமாவது தான் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? எப்போ ஜெபிக்கிறோம்? பல பேருக்கு பிரேயர் என்பது பேராசெட்டமால் மாத்திரை. பிரேயர் இஸ் ஏ பேராசெட்டமால் டேப்லெட். பிரேயர்னா என்னதுமா? பிரேயர்னா என்ன? பேராசெட்டமால் டேப்லெட். பேராசெட்டமால் டேப்லெட் எப்போ போடுவோம்? தலைவலி வந்தால், காய்ச்சல் வந்தால் பேராசெட்டமால் மாத்திரை போடுவோம். முந்தா நாள் எனக்கு தலைவலி, நான் என்ன போட்டேன்? நேற்று எனக்கு தலைவலி, நான் என்ன போட்டேன்? இன்னைக்கு எனக்கு தலைவலி இல்லை. ஏன் இல்லை? சாமி எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? எங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தலைவலி இல்லை. சரி, இன்னைக்கு எனக்கு தலைவலி இல்லை, நான் பேராசெட்டமால் மாத்திரை இன்னைக்கு போடணுமா? போடணும். முந்தா நாள் எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். நேற்று எனக்கு பிரச்சனை, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்ண மாட்டேன்? அதான் சொன்னேன், பிரேயர் என்பது நமக்கு எப்படி? பேராசெட்டமால் மாத்திரை. ஜெபம் என்பது ஒரு வலி நிவாரணி அல்ல, பெயின் கில்லர் அல்ல. எப்போ பெயின் வருமோ அப்போ தான் நம்ம பெயின் கில்லர் எடுப்போம். வாழ்க்கையில் எப்பொழுது பிரச்சனைகள், சிக்கல்கள், இடர்பாடுகள், உறவு முறிவுகள், கசப்புகள், வேதனைகள், துன்பங்கள், நோய் நொடிகள், கவலை, கண்ணீர் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஜெபம் வேண்டும். மாத்திரை மாதிரி, டேப்லெட் மாதிரி, டானிக் மாதிரி. எப்பொழுது எனக்கு அதெல்லாம் சரியாகி விடுகிறதோ அப்போ எனக்கு என்ன வேண்டாம்? ஜெபம் வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இயேசு எப்பொழுதும் ஜெபித்தார் என்றால் அவர் எப்பொழுதும் ஜெபித்தார். நாம எப்போவாது ஜெபிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? எனக்கு எப்பொழுது தேவை இருக்கிறதோ அப்பொழுது மட்டும் நான் என்ன செய்கிறேன்? ஜெபிக்கிறேன். வலி வந்தால் தானே சாமி மாத்திரை போடணும், எப்போ பார்த்தாலுமா மாத்திரை போடணும்? தேவைன்னா தானே ஜெபிக்கணும், எப்போ பார்த்தாலுமா ஜெபிக்கணும். அப்ப இயேசுவினுடைய இறைவேண்டல் என் வாழ்வில் வருகிறது என்றால் நோய் தீர்க்கும் மருந்தாக ஜெபம் இருக்கும், உண்மைதான். ஆனால் நோய் வரும்போது மட்டுமே ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? நாம் அணுகக்கூடாது. ரெண்டாவது, சில நேரத்தில் ஜெபத்தை நாம் எப்படி பெருக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் பையன் இருக்கான், போய் கடையில் போய் பண்டம் வாங்கிட்டு ஜாமான் வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க, 100 பொரிக்கடலையும் ஒரு தேங்காய் செல்லும் வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க. உடனே அவன் என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டான். சரி, ₹1 நீ என்ன செஞ்சுக்க? பண்டம் வாங்கிக்க அப்படின்னு என்ன செய்வீங்க? ₹1 கொடுப்பீங்க. நமக்கு காரியம் ஆகணும்னா அவனுக்கு என்ன செய்யணும்? இதே மாதிரி இங்கே ₹1 கொடுக்க மாதிரி தான் லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் என்ன செய்கிறோம்? லஞ்சம் கொடுக்குறோம். லஞ்சம் எதற்காக? நமக்கு ஒரு காரியமாக வேண்டும், அதற்காக நாம் கையூட்டு கொடுக்கிறோம், லஞ்சம் கொடுக்கிறோம். கடவுளையும் என்ன நினைக்கிறோம்? நமக்கு ஒரு காரியமாக வேண்டும், எனவே நான் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்கிறேன். என்ன லஞ்சம்? சாமி ஜோமால சொல்றேன், சாமி பூசைக்கு வரேன், பூசகர்த்து ஒப்பு கொடுக்குறேன், சாமி நான் திருவிழா கொண்டாடுறேன், மொட்டை போடுறேன், அசனம் போடுறேன், கோயிலை சுற்றி கும்பிடுறேன், உருளுதேன், பெறழுதேன், எல்லாம் லஞ்சம் மாதிரி என்ன செய்கிறோம்? கடவுளுக்கு கொடுக்கிறோம். ஜெபம் என்பது கடவுளுக்கு கொடுக்கும் லஞ்சம் அல்ல.
ஒரு அதிகாரி பணத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் நீங்கள் அதை போல கடவுளையும் ஒரு அதிகாரியாக பார்க்க முடியாது. நீ போடுகிற காணிக்கையை வைத்துக் கொண்டோ, நீ ஜபிக்கிற ஜபத்தை வைத்துக் கொண்டோ, நீ செய்கிற நேர்ச்சைகளை வைத்துக் கொண்டோ உனக்கு கடவுள் ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்றால் கடவுளும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு செய்கிறார். கடவுள் அப்படி லஞ்சம் வாங்குபவர் அல்ல, லஞ்சத்திற்காக உனக்கு உதவி செய்பவர் அல்ல. அப்போ ஜபம் என்பது என்ன? கடவுளுக்கு கையூட்டு கொடுப்பது அல்ல, லஞ்சம் கொடுப்பது அல்ல. சில நேரங்களில் ஜபத்தை நாம் என்ன நினைக்கிறோம், உளவியல் அடிப்படையில் நம்மை மெய்மறக்க செய்வது. ஒரு பிரச்சனை வந்து சிக்கல் வந்துச்சுன்னா நீங்கள் ஆண்கள் பல நேரத்தில் புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆற்றணும். சாமி ஒரு குவார்ட்ரு போட்டாச்சுன்னா என்ன செஞ்சிடும், பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். ஆனால் அதுக்கு பிறகு தான் தெரியும், குவார்ட்ரு போட்ட பிறகு தான் புது புது பிரச்சனைலாம் என்ன செய்யும், வரும். அது திருவிழா நேரத்தில் குவார்ட்ரு ரொம்ப போட்டேன்னா இன்னும் புது புது பிரச்சனை என்ன செய்யும், வந்து நிற்கும். அப்போது ஜெபம் என்பது உங்களுடைய வாழ்வின் யதார்த்தங்களை மறக்க செய்கிற மயக்க மருந்து அல்ல. இட்ஸ் நாட் எ குளோரோஃபார்ம். நான் சொன்ன பாருங்க, பாராசெட்டமால் டேப்லெட் மாதிரி ஜெபம் என்பது மயக்க மருந்து அல்ல. நான் ஆவியில் ஜபிக்கிறேன், இரவு முழுவதும் ஜபிக்கிறேன், அல்லேலூயா கூட்டங்களில் போய் ஜபிக்கிறேன், எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நான் கோயிலே இருந்திருந்தேன். இல்லை, மலையில் இருந்தால் நீங்கள் மக்களிடம் என்ன செய்யணும், இறங்கி வரணும். தாபோர் மலையில இயேசு உருமாறுகிறார், மோசேயும் எலியாவும் இடமும் வலமும் தோன்றுகிறார்கள். உடனே பேதுரு என்ன செய்கிறார், 3 கூடாரங்களை வைப்போம். யாருக்கெல்லாம்? இயேசுவுக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று. ஆனா இவங்க 3 பேர் இருக்காங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இருக்காங்க. இவங்களை பத்தி என்ன செய்யல, கவலையே இல்லை. ஆண்டவரே எவ்வளவு சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. நாம் என்ன செய்வோம், இங்கேயே உட்காந்துக்கிடுவோம். கீழே போக வேண்டாம், கீழே போனா தானே பிரச்சனை. சோறு இல்லைங்க, அது இல்லைங்க, கை சரியில்லை, காலு சரியில்லை, கண்ணு சரியில்லை, பிரச்சனை. பரிசெயர், சதிசெயர், மறைநூல் அறிஞர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட போய் நாம வந்து நெச்சரிப்படணுமா? எவ்வளவு சூப்பரா இருக்கு. தாபோர் மலையில என்ன செய்யலாம், இருந்து விடலாம். ஜெபம் என்பது உங்களை மெய்மறக்க செய்கிற மயக்க மருந்து அல்ல. நீங்கள் மயக்க நிலையிலேயே இருக்க முடியாது. கடைசியில் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்து விடுது அப்படின்னு சொன்ன என்ன செய்யணும், வீட்டுக்கு போய்த்தான் ஆகணும். வீட்டில் போனாலே பிரச்சனை, சண்டை, சச்சரவு, எரிச்சல். சொத்தை பொங்கணும், அதை பொங்கணும், கரிச்சட்டியை கழுவணும். கோயிலே உட்காந்துக்கலாம். எவ்வளோ நாள் கோயிலில் உட்கார முடியும்? சென்று வாருங்கன்னு சொல்லியாச்சுன்னா என்ன செஞ்சிடணும், வீட்டுக்கு இங்கெல்லாம் உட்கார முடியாது. மலையில் இருந்தவர் கீழே என்ன செய்யணும், மக்கள்கிட்ட இறங்கி வரணும். ஜெபம் என்பது உங்களை ஆற்றல் படுத்தி வாழ்வின் யதார்த்தங்களை சந்திக்க வைக்க வேண்டும். சில நேரங்களில் ஜெபத்தை நாம் கடமைக்காக பார்க்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகலன்னா பாவம், பிறகு பாவசிங்கத்தனம் செய்யணும், பிறகு பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால நம்ம ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு கடமைக்காக போயிடுவோம். வரி கொடுக்கணும், வரி கொடுக்கலன்னா கல்லறையில் இடம் கிடைக்காது. அதனால என்ன செஞ்சிருவோம், வரியை கொடுத்துருவோம். திருநாள் கொண்டாடிடுவோம். இல்லைன்னா பக்கத்தூர்காரன் என்ன நினைப்பான், என்னையா நீ ஒரு ஊர் நல்லா திருநாள் கொண்டாட முடியலையே. கடமைக்காக செய்வது அல்ல ஜெபம், கடமைக்காக செய்வதல்ல. உங்களுடைய வாழ்வை ஒட்டுமொத்தமாய் இயக்க வைப்பதுதான் ஜெபம். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஜெபத்தை தான் கற்றுக் கொடுத்தார். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற ஜெபம். எவ்வளவு அருமையான ஜெபம், முக்காலத்தையும் இணைக்கிற ஜெபம். 3 காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்தையும் இணைக்கின்ற ஜெபம். பிறர் குற்றத்தை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களையும். அப்ப நேற்று எனக்கு தவறு செய்திருக்கிறான், அவனுடைய குற்றத்தை நான் என்ன செய்கிறேன், என்னுடைய இறந்த காலத்தில் இருக்கிற காயங்களை, என்னுடைய இறந்த காலத்தில் இருக்கிற வேதனைகளை, என் இறந்த காலத்தில் இருக்கிற துரோகங்களை எல்லாவற்றையும் நான் மன்னிக்கிறேன். இன்னைக்கு நிகழ்காலம், இன்னைக்கு எனக்கு என்ன வேணும், அன்றாட உணவை எங்களுக்கு தார. இன்னைக்கு எங்களுக்கு சோறு வேணுமா வேண்டாமா? இன்னைக்கு தேவை உணவுன்னா உன்னை சோறு மட்டும் இல்லை, இன்று என் வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தேவையோ அது எனக்கு வேண்டும். எதிர்காலம், சோதனைக்கு என்னை உட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து எங்களை. அப்ப என் வாழ்வின் எதிர்காலத்தின் பயணங்களில் எனக்கு வருகிற இன்னல்கள், இடர்பாடுகள், சாத்தானின் அந்தகார சக்திகள், இவை அனைத்திலும் இருந்தும் என்னை விடுவித்தருளும். அப்ப இயேசு கற்றுக் கொடுத்த ஒரே ஒரு ஜெபம், அந்த ஒரே ஒரு ஜெபம் எனது நேற்று, இன்று, நாளை என்கிற முக்காலத்தையும் இணைத்து என்னை ஜெபிக்க வைக்கிறது. கடவுள் காலங்களை கடந்தவர், அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் காலங்களை இணைக்கிறது. அப்ப என்னுடைய ஜெபமும்
என்னுடைய வாழ்வின் நேற்று இன்று நாளை என்கிற அனைத்து பக்கங்களையும் இணைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஜெபம் வல்லமையாய் வலிமையாய் இருக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 4 காரியங்கள் இதை நாம் செய்ய வேண்டும். 1, இயேசு கெத்செமனி தோட்டத்தில் நாம் சொல்வதைப் போல இரத்த வியர்வை வியர்த்து மரணம் குறித்த பயத்தில் கலக்கத்தில் அவர் இருக்கிற பொழுது அவர் நினைத்தார், இந்த துன்பக்கலம் எனக்கு வேண்டாம், இதுக்கு மேலே இந்த சிலுவை என்னால் என்ன செய்ய முடியாது, தந்தையே கூடுமானால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும். பல நேரங்களில் நாம் கடவுளிடம் அப்படித்தான் சொல்கிறோம், சாமி தாங்க முடியல, ஆண்டவரே தாங்க முடியல, போதுண்டா சாமி, எவ்வளவு பிரச்சனை, பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும்னு என் குடும்பத்துக்கு மட்டும் அடிக்கு மேல் அடி, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, சிக்கலுக்கு மேல் சிக்கல், கடனுக்கு மேல் கடன், நோய்க்கு மேல் நோய் வந்து கொண்டே இருக்கிறது, இதற்கு மேல் தாங்க முடியவில்லை, வேண்டாம் போதும் என்று நாம் கடவுளிடம் சொல்லுகிறோம். சொல்லிட்டு சொல்றோம், இயேசுநாதரே அப்படித்தானே சொன்னார், அவராலேயே அவர் துன்பத்தை தாங்க முடியலையே சாமி, நம்மெல்லாம் ஏமாத்துறோம், பச்சை மரத்திற்கே இந்த பாடென்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள், அவர் பாடே அங்கு அப்படி ஆகி போச்சு, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். கரெக்டு தான். ஆனால் மத்தேயு எழுதின நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39வது வசனம் ஜெபத்தினுடைய 4 பண்புகளில் முதல் பண்பை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாம் ஜெபிங்க, எல்லா ஜெபத்தையும் சொல்லிட்டு கடைசி உங்க ஜெபத்தை எப்படி தெரியுமா முடிக்கணும்? எப்படி முடிக்கணும்? என் விருப்பப்படி அல்ல தந்தையே, உம்மது விருப்பம் என்னில் நிறைவேறட்டும். எனக்கு எல்லாம் தேவை இருக்கிறது, இவ்வளவு பிரச்சனை சிக்கல் இருக்கிறது, எனக்கு இதெல்லாம் வேணும், ஆனால் எனது விருப்பம், எனது திட்டம், எனது ஆசை அல்ல, உமது திட்டம், உமது விருப்பம், உமது ஆசை என்னில் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிறோமா? கடவுள்கிட்ட போய் என்ன சொல்றோம்? தந்தையே எனது விருப்பப்படி அல்ல, உமது விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்றோமா? தந்தையே உங்க விருப்பப்படி அல்ல, என் விருப்பப்படி என்ன செய்யுங்க, நடங்க, உங்க விருப்பம் எனக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது, இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு அப்படி இருக்கு, உங்களை என்னால் என்ன செய்ய முடியல, புரிஞ்சுக்கிடவே முடியல, நீங்க பெரிய மறைபொருள், ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன கேட்கிறேனோ இதை எனக்கு கொடுங்க என்று நமது விருப்பத்தை கடவுள் மீது புகுத்துகிறோம். அல்ல, கடவுளின் விருப்பம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு நமக்கு கற்றுத்தருகிற ஜெபத்தின் முதல் பண்பு. 2வது, இன்று நற்செய்தியில் இறுதி வசனம் ஜெபத்திற்கும் மன்னிப்பிற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? பல நேரங்களில் நாம கேட்கிறோம், சாமி கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் இயேசு சொன்னார். நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், கிடைக்கவில்லை, தட்டிக்கொண்டே இருக்கிறேன், திறக்கவில்லை, தேடிக்கொண்டே இருக்கிறேன், கண்டுபிடிக்கவில்லை, நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? மத்தேயு எழுதின நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தில் சொல்கிறார், பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படும். நம்ம விண்ணுலகில் இருக்கிற எங்கள் ஜெபத்தில் நாம் அப்படித்தான் சொல்றோம். என்ன சொல்றோம்? பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அடுத்தவனை மன்னிச்சாதான் ஆண்டவர் ஒன்று மன்னிப்பார். பாவம் இல்லாமல் இருக்கிற பொழுதுதானே பரிசுத்தம், பாவம் இல்லாத இடத்தில் தானே நீ கடவுளுடைய உடனிருப்பையும் உறவையும் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து விட்டு இறுதியில் மன்னிப்பையும் இணைத்து சொல்கிறார், நீ அடுத்தவனை மன்னித்தால் தான் நீ மன்னிக்கப்படுவாய், உனது பாவம் மன்னிக்கப்படும். நீ பாவம் இல்லாமல் இருக்கிற பொழுதுதான் ஜெபம் உனக்குள் செயலாற்றும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஜெபம் என்பது பேராசிட்டமால் மாத்திரை இல்லைன்னு சொன்னேன். நீங்க ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மாத்திரை உங்க உடம்புல செயல்படணும் அப்படின்னா, தமிழ் மருந்து அப்படின்னா அதுக்கு ஒரு சில பத்தியங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். சில சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உடல்ல ஊறல் இருக்கு, அப்போ கத்திரிக்காவும் கருவாட்டு கறி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடாம சாப்பிடக்கூடாதா? பிறகு திரும்ப என்ன செய்யணும், சொரிஞ்சுக்கிட்டு தான் இல்லையணும். ஆமாவா இல்லையா? ஆமாம். உனக்குள் பாவம் இருக்கிற பொழுது கடவுளுடைய பரிசுத்தம் உனக்குள் என்ன செய்யாது, வராது. அந்த பாவம் எப்போ போகும்? நீ பிறர் உனக்கு எதிராக செய்ததை மன்னித்தால் நீ செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் கடவுள் என்ன செய்வார், மன்னிப்பார். 3வது, எவ்வளவுதான் நான் மன்னித்தாலும், எவ்வளவுதான் நான் கடவுளிடம் கேட்டாலும், கடவுளே உமது திட்டப்படி நடக்கட்டும் என்று சொன்னாலும் கூட என்னைக்கு சாமி நடக்கும்? எவ்வளவு நாளா நானும் கேட்டு பார்த்துட்டேன். எத்தனை திருவிழா, இந்த திருவிழாவிலாவது என் குடும்பத்துக்கு ஒரு விமோச்சனம் வந்துடாதா? இந்த திருவிழையாவது என் பிள்ளை உருப்பற்ற மாட்டானா?
இந்த திருவிழாவாது என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து விடாதே என்று கேட்கிறேன். ஆனால் ஒவ்வொரு திருவிழாவும் இப்படியே சென்று விடுகிறதே. இதுக்கு மேலே கோயிலுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. கோயில் வேண்டாம், கடவுள் வேண்டாம் என்று கடவுளை விட்டுவிட்டு நாம் வெளியே சென்று விடுகிறோம். ஆனால் ஜெபம் என்பது மனம் தளராமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நண்பனுடைய வீட்டின் கதவுகளை தட்டிக்கொண்டே இருப்பவனை போல, நேர்மையற்ற நடுவரிடம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருப்பதை போல நாமும் கடவுளிடம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். மனம் தளர்ந்து விடக்கூடாது. இதயம் இடைவிடாமல் துடிப்பதை போல உன் வாழ்வில் ஜெபமும் இடைவிடாமல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசுவை போல உனது ஜெபமும் ஆற்றல் மிக்கதாய் இருக்கும். இறுதியாக நான்காவது, பல நேரங்களில் இயேசு நமக்கு சொன்னதை மறந்து விடுகிறோம். எப்படியெல்லாம் இயேசு ஜெபிக்க கூடாது என்று சொல்லி இருக்கிறார். எப்படிலாம் ஜெபிக்கணும்னு இப்போ பார்த்தோம் பாருங்க. எப்படிலாம் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். ஜெபத்தில் வந்து என்னை போல யோக்கியன் உண்டா என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவனை பாரு, அவளை பாரு, கோயிலுக்கே வரமாட்டான், நான் கோயிலுக்கு கரெக்டாக வந்துடுவேன். அவள் வரியே கொடுக்க மாட்டான், நான் கரெக்டாக வரி கொடுத்துருவேன். அவள் அன்பியத்துக்கே வரமாட்டா, நான் கரெக்டாக அன்பியத்துக்கு வந்துடுவேன். அவெல்லாம் ஒரு நாளும் பூசைக்கே வரமாட்டா, நான் ஜெபமாலைக்கு கூட வந்துடுவேன். உன் பெருமையை பீத்துறது ஜெபம் அல்ல. உன்னுடைய பெருமை என்ன செய்யக்கூடாது, இங்கே வந்து பீத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், 2 பேர் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண வந்தான். ஒருத்தர் இதை மாதிரி தான் தற்பெருமையை பீத்திக்கிட்டு இருந்தான், தன்னை பற்றியே பேசிக் கொண்டிருந்தான். ஜெபம் என்பது உனது பெருமையை பேசுவது அல்ல, ஆண்டவருடைய பெருமையை பேசுவது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. அவர் தூயவர், நீ எவ்வளவு தூயவன் என்பதை சொல்வதல்ல. உன்னை பற்றி அவருக்கு தெரியும். உன் யோக்கியம் என்ன செய்யும் அவருக்கு தெரியும். மற்றவனுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தெரியும். நீ எனவே உன்னை என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்மையான ஜெபம்தான் கடவுளுக்கு முன்பாக ஏறக்கம். யார் தங்களை தாழ்த்தி கொள்கிறார்களோ அவர்களை ஆண்டவர், நம்முடைய பாதுகாவலர் திருமுழுக்கு யோவான் மிகச்சிறந்த உதாரணம். யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெறுவதற்காக இயேசு வந்து நிற்கிறார். யோவான் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்ன செய்யக்கூடாது, எங்கள்கிட்ட திருமுழுக்கு, நாங்கள் தான் உங்கள்கிட்ட திருமுழுக்கு வாங்கணும். இல்லை இல்லை, நீ எனக்கு திருமுழுக்கு கொடு, உங்கள் காலில் கிடக்கக்கூடிய செருப்பை கலத்துறதுக்கு கூட எனக்கு தகுதி இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிறார், தகுதி இல்லை என்று நீ எப்பொழுது உணர்ந்தாயோ அதுதான் உனது தகுதி. பெண்களுக்குள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர் எவரும் இல்லை என்கிற பெயர் உயர்வு இயேசுவால் எப்பொழுது கிடைத்தது? எப்பொழுது திருமுழுக்கு யோவான் தன்னை தாழ்த்தி கொண்டாரோ அப்பொழுதுதான். ஜெபமும் அப்படித்தான். கடவுளுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி கொள்ளுகிற பொழுது கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் உயர்த்துகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவருடைய உறவை, உடனிருப்பை, ஆற்றலை, திட்டத்தை ஜெபத்தில் தெரிந்தார், தெளிந்தார், அதை செயல்படுத்தினார். நாமும் ஜெபத்தில் ஆண்டவரின் உடனிருப்பை தெரிந்தவர்களாய், அவரின் திட்டத்தை தெளிந்தவர்களாய், வாழ்வில் செயல்படுத்துபவர்களாய் மாறிட, இயேசுவே நம் முன் மாதிரிகையாய் விளங்கிட தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.